வணக்கம் திருப்புகழேந்தி. குட் ஈவினிங். உங்களுடைய ரத்தம் இல்லையா நயினார் நாகேந்திரன், உங்க கூட பிரயாணிச்சவர் அதிமுகவில். யூ நோ ஹிம் வெரி வெல். இன்னைக்கு பாஜகவுடைய மாநில தலைவர் ஆகிறார். உங்களுடைய முதற்கட்ட தாட்ஸ். தந்தி தொலைக்காட்சிக்கு வணக்கம், ஹரிக்கு வணக்கம், குட் ஈவினிங். என்னன்னு கேட்டீங்கன்னா, நேற்றைய தினம் அவர்களை சந்தித்தேன். அன்பு சகோதரி தமிழிசை வீட்டில் பார்த்தேன். அப்பயே அவர்கிட்ட தனியா வெளியில வந்தோடனே அந்த இடத்துல சொல்லக்கூடாதுன்னு அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் கூட சொன்னேன். அது உண்மையா போய் முடிகிற மாதிரி தெரியுது, மிஸ்டர் ரமேஷ் சொன்ன மாதிரி. ஆனா அவர் எனக்கு ரொம்ப வேண்டியவர். நயினார் நாகேந்திரன் மாதிரி பெஸ்ட் ஃப்ரெண்ட், ரொம்ப ஃப்ரெண்டு. அவர் நல்ல ஒர்க்கரும். இப்ப நீங்க 4 பேர். ஓகே, உங்களுக்கு மட்டும் இல்லை, அதிமுகவில் பலருக்கும் அவர் நண்பராக இருப்பார். அதிமுகவில் இருப்பவங்க பலருக்கு. நான் அங்கே செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அமைச்சரை அது வைத்தி ஒரு பிளாட் வாங்கணுமா இல்லை ஒரு ஃப்ளாட் வாங்கணுமான்னு ஒரே கன்ஃபியூஷன். ஒரு ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் கிட்ட பேசு. எப்படி? பாஸ்வாலா பி த பாஸ் கூட திரு நயினார் நாகேந்திரன் பங்காற்றியிருக்கிறார். அவருடைய தேர்வுக்கான பல்வேறு கன்சிடரேஷன்ஸில் அவருடைய பின்புலம், அவருடைய சமூகம், அவர் வரக்கூடிய பகுதி, பாஜக எதை கவனிக்குது, எதுக்கு முன்னுரிமை கொடுக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். திரு அண்ணாமலை கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர். அதற்கு முன்னதாகவும் கூட திரு எல்முருகன் அவர்கள் இருந்தார். அவரும் கூட கொங்கு பகுதியை சேர்ந்தவர். திரு புகழேந்தி, ஐ திங்க் யூ வித் அஸ். உங்களோட கருத்துக்களை தொடர்ந்து சொல்லுங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, அவரோட ரொம்ப அமைதியானவர், அன்பா பண்ணையார்னு அழைப்பார்கள் அவரை. அவருடைய வேகம் என்னன்னா, ஒரு ஸ்மால் இது சொல்ற லாஸ்ட் அசம்பிளி எலெக்ஷன்ல அங்கே போய் கமலஹாசன் நின்னதால் அங்கே மயூரா ஜெயக்குமார் தோல்வி அடைந்து வானதி சீனிவாசன் அந்த கொஞ்சம் ஓட்டுல ஜெயிச்சாங்க. ஆனா இவர் ஒருத்தர் அவருடைய சொந்த முயற்சியாலையும் அதிமுக இருந்ததாலையும் அவர் அந்த தொகுதியில ஈஸியா வெற்றி பெற முடிந்தது. கம்பேரிட்டிவ் 4, இது அவுட் ஆஃப் 3. ஆகவே அது போன்ற ஒரு எழுச்சியான ஒரு தலைவர் என்பதிலே எனக்கு எந்த மாறுபாடும் இல்லை. அதிமுக தொடர்பு இருப்பவர் 4 3 பேர் விட்டுருங்க. ஒருத்தர் தனியா நின்று வந்ததுக்கு தனித்தன்மை உண்டு அதுல. ஆனா இப்ப பிஜேபி அவங்களுடைய கட்சி செலக்ஷன் இப்ப என்ன இருக்காரு, நீங்க நம்ப மாட்டீங்க நான் சொன்னா. இந்த பெட் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ணாமலையை மாத்துவாங்களா இல்லையா அப்படின்னு தமிழ்நாடு பூரா அந்த அளவுக்கு இது ஒரு பெரிய செய்தியா போயிட்டு இருக்கு. ஆனா ஒரு பெரிய ரமேஷ் சொன்ன மாதிரி இதுல ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்கு. மக்கள் மத்தியில, அந்த பிஜேபியினுடைய ஆதரவாளர்கள் மத்தியில அண்ணாமலையை மாற்றக்கூடாது, அவர் இருந்ததாலதான் இந்த பிஜேபி ஒரு எழுச்சியா தெரிஞ்சது எல்லாருக்கும். வேகமா பேசுறது, போறது, பேட்டி கொடுக்கறது இப்படி எல்லாம் இருந்துச்சு. ஆனா அதுல ஒரு பெரிய மாற்றம் வரும் அப்படின்னு இன்னொரு முக்கியமான பாயிண்ட் இங்க நான் ரைஸ் பண்றேன். யாரோ சொன்னாங்கன்றதுக்காக கூட்டணி அமைக்கணும், அதுக்காக இவரை எடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்கன்றதுக்காக 14 மாநிலங்கள் ஆளுகின்ற ஒரு இந்தியாவில் 14 மாநிலங்கள் ஆள்ற பிஜேபி அந்த வேலையை செய்ய போகக்கூடாது. அப்படி செஞ்சிருக்கும்னு பார்க்க முடியுமா? இப்போ அதிமுக சொல்லியோ இல்ல வலியுறுத்தியோ அவங்க செஞ்சிருப்பாங்களா? அப்படி ஒரு நிலையில இன்னைக்கு அதிமுக பிஜேபி ஈக்குவேஷன் இருக்கா? இப்போ ஒருவேளை அண்ணாமலே இப்படி ஒரு அமைப்பு வந்தா நான் அதுக்கு சரி வர மாட்டேன்னு ஒதுங்கி இருக்கலாம். அது ஒரு பாசிபிலிட்டி இல்ல? இல்ல, மக்களும் தொண்டர்களும் அந்த கட்சியை சார்ந்தவர்களும் அதை பேசுறாங்க. எடப்பாடி பழனிசாமி அங்க பாத்துட்டு வந்துட்டாரு, அதனாலதான் இப்ப அண்ணாமலை எடுக்க போறாங்கன்னு அவர் பார்த்துட்டு வந்த உடனே ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த வார்த்தைகளும். இது மாதிரி அது புரளியா இருக்கலாம், நிஜமாவும் இருக்கலாம். ஆனா நிஜமா அப்படிதான் அவர் தான் சொன்னார், அதனால எடுத்துட்டாங்கன்னு என்கரேஜ் பண்ணிடுவாங்க இவங்க. அவருக்கு ஆகாதவர்கள் இந்த கொடியை உயர்த்தி நாங்க சொன்னோம் பாத்தீங்களா, பிஜேபி எடுத்துருச்சு பாத்தீங்களா அப்படின்னு சொல்வதற்கும் பிரகாசமான ஒரு வாய்ப்பு இருக்கு. அதுதான் ரமேஷ் உங்களோட ஆர்கியூ பண்ணும்போது சொல்லிட்டு வந்தார். ஆனா அது அல்ல. இப்ப பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு வளர்ச்சியை கொண்டு வருகின்ற நேரத்தில், அதாவது அதிமுகவை பார்த்து எடப்பாடி பழனிசாமி பார்த்து நீங்க 7 இடத்துல டெபாசிட் போயிடுச்சு, 13 இடத்துல 3வது இடத்துக்கு போயிட்டீங்க, இனிமேல் நாங்க தான் வருவோம் அப்படின்னு பேசுகின்ற அளவிற்கு அந்த தலைவர் எழுச்சியாக வந்து கொண்டிருந்த நேரம். ஆனா அதே நேரத்தில் அது ஏன் ரைட், ஐ லாஸ்ட் மிஸ்டர் புகழேந்தி. ஸோ இந்த மாதிரியான பேச்சுக்கள்லாம் இருக்கும். திரு அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள் தொடர்ந்து எதிர்வினையாற்றி வரக்கூடிய நிலையில் அவர்களெல்லாம் அரவணைக்கக்கூடிய பொறுப்பு இருக்குது. அவருடைய வேகம், நயினாருடைய விவேகம், இதெல்லாம் எப்படி கம்பைன் பண்ணி அவங்க கொண்டு போக போகிறாங்க, இந்த கருத்துக்களெல்லாம் எப்படி எதிர்கொள்ள போகிறாங்கிறத பார்க்கணும். நிறைய முக்கிய செய்திகள் அணிவகுத்திருக்கின்றன. இந்த வேளையில் தான் அமித்ஷா சென்னையில் இருக்கிறார். அவர் பத்திரிகையாளர்களை சந்திப்பார் என்று கூறப்பட்டது. தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டம் அப்படின்ற தேசிய ஜனநாயக கூட்டணிங்கிற டேகோடு இன்னைக்கு காலையில் ஸ்க்ரீன் இருந்தது. பிறகு பாஜக கொடி மாற்றப்பட்டது. அவர் இன்னும் பத்திரிகையாளர்களை சந்திக்கல. திரு அமித்ஷா என்ன செய்ய போகிறார், என்ன சொல்ல போகிறார்ங்கிறதெல்லாம் கூட உற்று கவனிக்கப்படும்.